இது நம்ம ஃபேமிலி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். கடந்த 3 மாசமாவே நம்ம ஜாஃபர் சாதிக் என்ற பெயரை செய்திகள்ல தினசரி பார்த்திருப்போம். சுமார் 2000 கோடி அளவுக்கான போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல NCB அதிகாரிகள் கைது பண்ணாங்க. இந்த வழக்குல என்ன நடந்துச்சு, இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்துல NCB அதிகாரிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல குற்றப்பத்திரிகையில ஜாஃபர் சாதிக் வழக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, ஜாஃபர் சாதிக் இந்த குற்றத்தின் தொடர்பாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் என்னென்ன உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 24 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அட்டாக் பண்றதுக்கு எதிர்கட்சிகள் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்னு சொல்லலாம். 2000 கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்திய ஜாஃபர் சாதிக் திமுகவுடைய அயலக அணியினுடைய மாவட்ட பொறுப்புல இருந்தாரு. திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினாக இருக்கட்டும், அமைச்சர் உதயநிதியாக இருக்கட்டும், இருவரும் கூடமே அவர் இருந்த படங்கள் பெரிய ஒரு விமர்சனத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. திமுக போதை வியாபாரிக்கு ஒரு புகலிடம் கொடுத்துட்டதாகவும் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முன்வச்சதை நம்ம பார்த்திருந்தோம். NCB அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அவர்கள் என்ன குற்றத்தை மேற்கொண்டார், அவர் போதைப் பொருள் கடத்தின விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விரிவான விவகாரங்களை குற்றப்பத்திரிகையாக டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் NCB அதிகாரிகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குற்றப்பத்திரிகையில NCB அதிகாரிகள் முக்கியமா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இந்த விசாரணையில வெளிப்படுத்திய வாக்குமூலங்கள் குறித்த தகவல்களும் இப்போ சமீபத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கு. அந்த குற்றப்பத்திரிகையினுடைய ஆரம்பமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் பற்றியான அடிப்படை தகவல்களுடன் நம்ம பார்க்க முடியுது. ஜாஃபர் சாதிக்கினுடைய சொந்த ஊர் அப்படின்றது ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில சின்ன வயசுலயே அவர் சென்னைக்கு வாழ்வியலுக்காக புலம்பெயர்ந்து வரதை நம்ம பார்க்க முடியுது. 16 வயசுல சென்னையில ஒரு ஹோட்டல்ல ஒரு வேலை பார்க்கறதாகவும், வேலை பார்க்கும் போதுதான் இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. ஆங்கிலமும் ஹிந்தியும் 16 வயசுலேயே சரளமா பேசக்கூடிய ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்களை கையாளக்கூடிய ஒரு டீமோட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாரு. பிறகு தானும் அந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கான ஒரு பணிகள்லையும் அவர் இறங்குறத NCB அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல என்ன NCB அதிகாரிகள் குறிப்பா சொல்றாங்க அப்படின்னா, டைரக்டா போதைப் பொருளை நம்ம விற்றோம் அப்படின்னா எளிதா போலீஸ்ட மாட்டிப்போம், ஏர்போர்ட் போன்ற இடங்கள்ல சுங்கத்துறை அதிகாரிகள்கிட்ட மாட்டிப்போம். ஸோ நம்ம டைரக்டா போதைப் பொருள் விற்பதற்கு பதிலாக போதைப் பொருள் தயாரிப்பதற்கான ரா மெட்டீரியலா சொல்லக்கூடிய சூடோஃபெட்ரின் அப்படின்ற ஒரு பவுடரை ஹெல்த் மிக்ஸ்ல கலந்து ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஆரம்ப காலத்துல எக்ஸ்போர்ட் செஞ்சுட்டு வந்திருக்கார் அப்படின்றது தான் NCB அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுலயும் குறிப்பா கடந்த 8 ஆண்டுகளா இந்த போதைப் பொருளுக்கான மூலப்பொருளை ஹெல்த் மிக்ஸ்ல கலந்து ஆஸ்திரேலியா, மலேசியா, நியூசிலாந்து, கென்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இந்த சூடோஃபெட்ரினை அவர் ஏற்றுமதி பண்ணியிருக்காருன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவருக்கு சூடோஃபெட்ரின் எப்படி கிடைச்சது அப்படின்னு விசாரிக்கும் போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவருக்கு சூடோஃபெட்ரினை சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் முதற்கட்ட விசாரணையில NCB அதிகாரிகள் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து இப்படியான வாக்குமூலங்களை ஜாஃபர் சாதிக் அவர்கள் கொடுத்துட்டு வரும்போது அவர் இன்னொரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறாரு. சூடோஃபெட்ரினை நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வச்சோம் அப்படின்னா 1 கிலோ சூடோஃபெட்ரினுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விசாரணை போயிட்டு இருக்கும் போது ஜாஃபர் சாதிக் அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்கும் போதும் அவர்கள் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோ சூடோஃபெட்ரினை NCB அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்கிறதாகவும் அந்த பத்திரிகையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஹெல்த் மிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சாமி ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு பெயரை ஒட்டி தான் அந்த சூடோஃபெட்ரினை ஹெல்த் மிக்ஸ்ல மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்கன்ற தகவல் சொல்லும் போது அதுல சாமி ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு கடையினுடைய பெயரை ஒட்டி தான் அவங்க பல்வேறு நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த குற்றப்பத்திரிகையை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் NCB அதிகாரிகள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல 42 பேர் நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம். 42 சாட்சியங்களோடு இந்த குற்றப்பத்திரிகை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இதற்கான விசாரணையை மே 29ஆம் தேதி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவும் பல்வேறு விசாரணை
விசாரணை அறிக்கைகளை வந்து நாங்க வந்து நீதிமன்றத்திட்ட கொடுக்க போறோம் அப்படின்றதும் என்சிபி அதிகாரிகள் வெளிப்படுத்திருக்கக்கூடிய தகவலா பார்க்கப்படுது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்க இந்த நேரத்துல என்சிபி அதிகாரிகள் எந்த மாதிரியான ஒரு தகவலை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட விவகாரத்துல முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார், ஜாஃபர் சாதிக் மற்றும் சதானந்தம் ஆகியோர் கைது செய்யப்பட்ட வேளையில ஜாஃபர் சாதிக் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த குற்றப்பத்திரிகையின் விவரத்துல பார்க்கும்போது ஜாஃபர் சாதிக் 4வது குற்றவாளி என்பதை நம்ம பார்க்க முடியுது. 15/2/2024 ஜாஃபர் சாதிக்குடைய கூட்டாளிகள் முதல்ல கைது செய்யப்படுறாங்க. குறிப்பா அசோக் குமார், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் முகேஷ் ஆகியோர் கைது செய்யப்படுறாங்க. அவங்க கைது செய்யப்பட்ட உடனேயே பல்வேறு ஆவணங்களை வந்து ஜாஃபர் சாதிக் அளிப்பதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கதா சொல்றாங்க. அவர்கிட்ட இருந்த 2 ஐபோன்களை உடைச்சு சென்னை நேப்பியர் பாலத்தில் இருக்கக்கூடிய கூவா ஆத்துல வந்து வீசிட்டதா விசாரணை அதிகாரிகள் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் ஜாஃபர் சாதிக்கே வாக்கு மூலமா கொடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த நிலையில 2 செல்போன்களை அவர் உடைச்சிருந்தாலும் மேலும் சில செல்போன்கள் ஜாஃபர் சாதிக் பயன்படுத்திய மேலும் சில செல்போன்கள் வந்து விசாரணை அதிகாரிகள் வசம் இருப்பதாகவும் தெரியுது. அதுல பல்வேறு வாய்ஸ் மெசேஜ்கள், போதைப் பொருள் விற்பனைக்காக பலரை தொடர்பு கொண்ட ஜாஃபர் சாதிக்கினுடைய வாய்ஸ் மெசேஜ் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கிறதாகவும், இது ஜாஃபர் சாதிக்குடைய வாய்ஸ் தானா அப்படின்னு ஜாஃபர் சாதிக்குடைய இந்த குரல் டெஸ்ட்டுமே இப்போ போயிட்டு இருக்கிறதாகவும் அந்த விசாரணை அறிக்கையில அதிகாரிகள் குறிப்பிட்டதை நம்ம பார்க்க முடியுது. இந்த குற்றப்பத்திரிகையில குறிப்பாக இயக்குனர் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதையும் அந்த இதுல குறிப்பிட்டிருக்காங்க. 2014 ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் அறிமுகமான ஆகிக்கிட்டதாகவும் 2020 இருந்து அவங்களுக்குள்ள பிசினஸ் பண பரிவர்த்தனைகள், படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அமீர் இயக்குறதுக்காக 16 கோடி ரூபாய் வரைக்கும் அமீருக்கு வந்து ஜாஃபர் சாதிக் கொடுத்திருக்கிறதாகவும் அந்த குற்ற பத்திரிகையில குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, 2019 மும்பையில ஒரு போதைப் பொருள் வழக்குல ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதாகவும் 2019 மும்பையில ஜாஃபர் சாதிக் கைதான வழக்கினுடைய ஆதாரங்களையும் என்சிபி அதிகாரிகள் வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிச்சு இந்த டெல்லி சிறப்பு நீதிமன்றத்துல அந்த தகவல்களையும் கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம C-Ford எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் 2019 முதலே ஜாஃபர் சாதிக் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அது தொடர்பான ஆவணங்கள், அதுல ஏதேனும் குற்றம் புரிவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சான்றதையும் ரொம்ப தெளிவாகவே என்சிபி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. என்சிபி அதிகாரிகள் தாக்கல் பண்ணிருக்க குற்றப்பத்திரிகையில ஜாஃபர் சாதிக் எப்படி ஆரம்ப காலத்தில் தன் வாழ்க்கையை தொடங்கினாரு, அதன் பிறகு எப்படி போதைப் பொருள் விற்பனையில கவனம் செலுத்தினாரு, அந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சு, அவர் என்ன பொருளை விற்பனை செஞ்சாரு, எந்தெந்த நாடுகளுக்கு விற்பனை செஞ்சாரு, யாரையெல்லாம் தொடர்பு படுத்தி எவ்வளவு பணங்கள் பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்னு 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை என்சிபி அதிகாரிகள் தாக்கல் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய மே 29 டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அதற்கான விசாரணையை தொடங்க இருப்பதாக சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஜாஃபர் சாதிக் அவருடைய வழக்கறிஞர் வந்து பல்வேறு அதிர்ச்சியான தகவல்களையும் நம்ம கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் வந்து சிறையில உரிய முறையில் நடத்தப்படல, ஜாஃபர் சாதிக் வந்து திகார் சிறையில பல்வேறு மனித உரிமை மீறல்களை சந்திக்கிறாரு, அவருக்கு சரியான உணவு வழங்கப்படல, அவர் வந்து கிட்டத்தட்ட சிறையில தாக்கப்படுகிறார் அப்படியான தகவல்கள் எல்லாமே நம்ம சொல்றதை பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த குற்றப்பத்திரிகை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் ஆயிடுச்சு. வரக்கூடிய மே 29 அந்த அறிக்கையின் மீதான விசாரணையை நீதிமன்றம் தொடங்க இருக்குது. இந்த நிலையில உண்மையிலேயே ஜாஃபர் சாதிக் குற்றம் சாட்டப்பட்டவர் தானா, இந்த குற்றத்துல வேறு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், இயக்குனர் அமீருடைய பெயரும் அடிக்கடி இந்த விவகாரங்கள் நம்ம சிக்கிறத நம்ம பார்க்க முடியுது, அவருக்கு இந்த விஷயத்துல தொடர்பு இருக்குதா போன்ற பல்வேறு விவகாரங்கள் டெல்லி நீதிமன்றத்தினுடைய விசாரணை தொடங்கிய பின்புதான் தெரிய வரும். அந்த தீர்ப்பு எப்படி வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.